சரி சார், நீங்க கிளாஸுக்கு போங்க. கடவுள் துணை இருப்பாரு. ஆ. ம். எல்லாரும் உட்காருங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? என் பேரு விஷ்ணு. நான் தான் உங்களுக்கு புது கிளாஸ் டீச்சர். எல்லாரும் வந்திருக்கீங்களா? என்ன எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? புது வாத்தியார பிடிக்கலையா உங்களுக்கு? சார், உங்க பையன் சாகாம இருந்தா இந்த கிளாஸ்ல தானே படிச்சிருப்பான். இலால் சொன்னா. இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்கறதுக்கா வந்த ஸ்கூலுக்கு? உன் பேர் என்ன? கிருஷ்ணா. ஆ, நீ அந்த கேசவனோட பையன் தானே? ஆமா. நீ கேட்காம இருந்தா தான் தப்பு. உட்கார. நீங்க ஆரம்பிங்க சார். நீங்க கிளம்புனதுல இருந்தே உங்ககிட்ட வரணும்னு அழுதுட்டு இருக்கா. என்னம்மா நீ? எதுக்காக அழுற? அழாதம்மா. ஆஹா, பொண்ணை நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க போய் கிளாஸ் எடுங்க. குழந்தைக்கு என்னாச்சு? என் பட்டு இல்ல, அழக்கூடாதுமா. சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் கிளாஸ் எடுங்க. நீ வீட்டுக்கு போமா. அழாதம்மா, அழக்கூடாது. தாத்தா நான் பாத்துக்குவேன். என்ன? சுலேனா, என்ன இப்படி ஓடுற? இந்த பக்கத்துல காத்து கூட இவ்வளவு வேகமா அடிக்காதே. வீட்ல அத்தை சொன்னாங்க நீ எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கேன்னு. சுத்தியாச்சா? வேண்டாம், நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். ஏய், 5 கிலோமீட்டர் வெயில்ல கஷ்டப்பட்டு சைக்கிளை மிதிச்சிட்டு வந்தது உங்க அம்மா கொடுத்த காஞ்ச இட்லி சாப்பிடறதுக்காக இல்ல. மத்தியானம் வரைக்கும் வியாபாரம் போகுது இங்க வர்றதுனால. எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தி வியாபாரத்தை பத்தி தான் பேச்சு. உங்களுக்கு வர வர என் ஞாபகமே இல்ல. நீங்க என்ன பெரிய பணக்காரர் ஆக போறீங்களா? ஆனா வேண்டான் இருக்கா? உன் காலை காட்டு. ம். யானை ஆகணும்னு ஆசைப்பட்டா ஆடாவது ஆகலாம். என் குருநாதர் அடிக்கடி இதைத்தான் சொல்லுவாரு. பாவம், அவருக்கு அந்த பாக்கியம் இல்லாம போச்சு. எப்படி இருக்கு? வலிக்குதா? வலிக்குது. வேற தரேன். வாப்பாட்ட சொன்னியா குதிரை வண்டி விஷயம்? அத பத்தி சொல்ல போனா வாப்பா என்ன கொன்னுடுவாரு. குதிரையும் வண்டியும் அவர் தான் உசுருக்கு மேல நினைக்கிறாரு. அத பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு. இதத்தான் சொல்றது எரிய தெரிஞ்சவனுக்கு கையில கல்லு கிடைக்காதுன்னு. அது சரி, உன் வாப்பாவுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் ட்ரிப் அடிச்சாங்கன்னா என்ன கிடைக்கும்? என் கையில கிடைச்சா வண்டியை ரெடி பண்ணி இந்த பிசினஸ குதிரை வண்டியில பண்ணுவேன். பாப்பா குதிரை வண்டி தரலனா என்ன கட்டிக்க மாட்டியா? தரணும், அப்பதான் கட்டிக்குவேன். அப்ப உண்மைதானே, குதிரை வண்டி கிடைச்சாதான் என்ன கட்டிப்பீங்கன்னு கேசவன் சார் கிட்ட சொன்னது? தேவைப்பட்டா நான் உன் வாப்பாக்கிட்டே வந்து கேட்பேன். நான் அந்த குதிரை வண்டி தானே வேணும்னு கேட்டேன், அந்த வீடு வேணும்னு கேட்கலையே. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏதாவது ஒன்று மார்க்கெட்ல வாங்கினேன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும். அதே மாதிரி ஒன்ன கட்டும்போது எனக்கு குதிரை வண்டி ஃப்ரீ. அப்படின்னா உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஃப்ரீ கிடைக்கும்? கிடைக்குமே. எனக்கு பிறக்க போற பிள்ளைங்கள நீ ஃப்ரீயா எடுத்துக்கோ. போங்க. போயிட்டு வர மாஸ்டர். என்ன அப்பாவும் பொண்ணு இன்னும் கிளம்பலையா? என் பொண்ணு சாப்பிடவே இல்ல. அவளுக்கு சாதம் ஊட்டிக்கிட்டு இருந்தேன். சுந்தரி பாப்பா, மத்தியான சாப்பாட சாயந்தரம் சாப்பிடக்கூடாது. சேகர் சார் ட்ரெஸரிக்கு போயிருக்காரு. திரும்பி வரதுக்கு லேட் ஆகும் சொன்னாரு. சைக்கிளை என்கிட்ட கொடுத்துட்டு தான் நல்லதா போனாரு. போச்சு. காத்து பலமா அடிக்குது. நீங்க போங்க. சரி, நானும் வரேன். காத்து அந்த அளவுக்கு பலமா வீசலையே. இங்க அடிக்கிற காத்த நம்ப முடியாது சார். இந்த பூமியோட அமைப்பு அப்படி. மாசி மாசம் அடிச்ச காத்துல 3வது வகுப்பும் டீச்சர்ஸ் ரூமும் காத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூமும் காத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து கட்டின பள்ளிக்கூடம் தான் இது. இத நல்லபடியா கட்டித்தரேன்னு அன்னைக்கு இருந்த மந்திரி சொன்னாரு. அந்த சந்தோஷத்துல அந்த மந்திரியோட போட்டோவை நாங்க ஸ்கூல்ல வச்சோம். அது ஒரு நாள் காத்தடிச்சு கடலுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த மந்திரியும் பதவி விலகி போயிட்டாரு. அத பாத்தீங்களா? காத்தடிக்கிற திசையை தெரியறதுக்காக நான் கண்டுபிடிச்ச கருவி இது. இதோட ஆட்டத்தை பார்த்தா போதும் எந்த திசையில காத்தடிக்குதுன்னு நான் சொல்லிடுவேன். உண்மையை சொல்லணும்னா ஹெட்மாஸ்டர் ஒரு சயின்டிஸ்டா இருக்க வேண்டியது. என்ன பண்றது, அறிவுள்ளவன் எனக்கு முன்னாடியே பிறந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். நான் புதுசா கண்டுபிடிக்க ஒண்ணும் இல்ல. அம்மா, நீங்க நல்லா சாப்பிடணும்.
நல்லா தூங்கணும். அங்க கொசு தொல்லை இருக்காமா? அதையும் எழுதணுமாமா? பரவாயில்ல, எழுதுங்கப்பா. இங்க கொசுவே இல்லம்மா. எல்லாமே காத்துல போயிடுச்சுன்னு அப்பா சொன்னாரு. இனிமே என்ன எழுதணும்ப்பா? நீயே சொல்லுமா. நான் இங்க நல்லா இருக்கேன். இப்ப என்னோட கையில வலி குறைஞ்சிடுச்சு. இது அம்மாவுக்கு தெரியணுமா? வேண்டாம், அது அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அண்ணா மட்டும் அம்மாவை பத்தி ஏதோ விசாரிச்சு எழுதலையேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வெளிச்சமா இருந்ததும் தூங்கலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ட்ரெஸரியில இருந்தா வர்றேன். மாயா இன்னும் தூங்கலையா? இல்ல, அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கோம். ஆஹா. மாயாவை தனியா பிரியா கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. இவளுக்கும் அம்மா கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கும்ல. இது உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? ஹாய். கடிதத்தை எழுதி முடிங்க, நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன். ட்ரெஸரியில இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். அதான் அந்த பாகவதர் பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சு. அப்படியா? அவர் சந்தோஷத்தை பார்க்கணுமே. நானும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போவும் சீரியஸ் தான். ஆனாலும் டாக்டர் காப்பாத்திடலான்னு சொன்னாரு. அந்த பொண்ணு உன்னை பத்தி கேட்டா. கண்ண விஷயத்த சொன்னேன். கொஞ்ச நேரம் அழுதா. கண்ணனை அவங்க ஒரு முறை தான் பார்த்துருக்காங்க. சில உறவுகள் அப்படித்தான். சில ஆளுங்களோட கொஞ்ச நேரம் பழகினாலும் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க. வாத்தியார்களை எச்சரிக்கிறேன், நான் திரும்ப வருவேன். காட்டு மாடான். ஐயோ ஐயோ, டீ போட்டுட்டு கோழி எல்லாம் அப்படியே வெளிய போறாங்க. அங்க கொண்டு போங்க. பாவம்ல, எப்படி ஆக்கிட்டு இருக்காங்க. டேய், ஒழுங்கா தூக்கிட்டு போடா டேய். எடுத்து அழுக்க பண்ணிடலாம். என்ன சொல்றது? என்ன சொல்றது சார்? நேத்து அந்த காட்டு மாடானா அவ ஆளுங்களும் இங்க உட்கார்ந்து ஆட்டம் போட்டிருக்கானுங்க. உங்க கிளாஸ் பெஞ்ச் எல்லாம் உடைச்சு போட்டானுங்க. 4வது வகுப்புல மூத்திரம் போய் அசிங்கம் பண்ணி வச்சுட்டானுங்க. அதை விட ரொம்ப கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன? சேகர் மாஸ்டர் ரூம் தான் மோசம். உள்ள நுழையவே முடியல. விஷயம் என்னன்னா கிளாஸ் ரூம் ஃபுல்லா கொல்லைக்கு போய் வச்சிருக்கானுங்க. என்ன கொடுமை சார் இது? தண்ணி ஊத்திட்டு எல்லாரும் ஓடி போயிருங்க. யாரும் குடிக்காதீங்க. இந்த நாட்டுல எத்தனையோ காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஏன் இப்படி அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க? சார், தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும். அந்த கிணத்துல கூட தண்ணி இல்லடா. இந்த பக்கெட் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு வெளியில உட்காருங்க. இன்னைக்கு வெளியில தான் கிளாஸ். ஒரு மரியாதை இல்லாத கேவலமானவன் சார். முன்னாடி ஒரு வாட்டி சேகர் சாரோட சண்டை போட்டான். அவரோட சைக்கிள் எடுத்து 2 துண்டா உடைச்சு போட்டுட்டான். சைக்கிளா இருந்ததுனால ரிப்பேர் பார்த்துட்டோம். அதையே சாரை உடைச்சு போட்டிருந்தா என்ன இப்படி ஒரு பேரு காட்டுமாடா? அது அவன் மேல இருந்த கோவத்துல ஊர்க்காரங்க வச்சது. அவனோட உண்மையான பேரு வாசு. கறி வெட்டுறது அவன் வேலை. என்னன்னா ஆடு மாடுகளை திருடி கொண்டு வந்து வெட்டுறதுதான் அது. கடத்தருவுல கங்காதரன் ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரோட மாட்டையே திருடி கொண்டு வந்து வெட்டிட்டான். அந்த மாடு எப்படியோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு கத்திக்கிட்டே ஓடிச்சு. காட்டு மாடானும் கத்தியோட பின்னாலே ஓடினான். கங்காதர அவனை புடிச்சிட்டான். அந்த சண்டையில கங்காதரன் அவன் குத்திட்டான். கங்காதரன் இறந்துட்டான். காயம் ஆறி போன மாடு சொந்தக்காரன் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல காட்டு மாட ஆயுள் தண்டனையில ஜெயில தான் இருந்தான். இப்ப பரவாயில்ல வந்து ஒளிச்சு தெரியறான். அவனு போலீஸ் தேடலையா? தேடியும் புண்ணியம் இல்ல. நாம யாராவது அவனை புடிச்சு கொடுத்தா அவங்க கொண்டு போய் ஜெயில போடுவாங்க. மறுபடியும் பரோல்ல வந்து புடிச்சு கொடுத்தா நம்மள அடிப்பான். அதுக்கு மேல எதுவும் நடக்காது. இருந்தாலும் இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் இனியும் இப்படி நடக்காம பாத்துக்கலாம்ல. நமக்கு எதுக்கு சார் வேண்டாத வேலையெல்லாம்? அதுவும் அவன் முரட்டு பைய. நான் இப்பவும் சொல்றேன், இவங்க கிட்ட பேசுறது நமக்கு தேவையில்லாத வேலை. நீங்க தைரியமா இருங்க, ஒன்னும் நடக்காது. வாசுவை நான் பார்க்கணும். அண்ணனுக்கு இந்த ஊர்ல வேற ஒரு பேர் இருக்கு. அத சொல்லலையா மாஸ்டர்? வாத்தியாருங்களுக்கு ஸ்கூல்ல வேலை இல்லையா? சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல் அது. ரொம்ப புனிதமான இடம். ஏதோ இந்த ஊர்க்காரங்க ஹெட்மாஸ்டர் முயற்சினால நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறை காத்து அடிக்கும் போதும் யார் செஞ்ச புண்ணியமும் விடாம இருக்கு. இந்த ஊர்க்காரங்களுடைய நல்ல மனசாவும் இருக்கலாம். தயவு செஞ்சு அதை அசிங்கம் பண்ணாதீங்க. இந்த ஊர்ல இப்ப எதுக்கு சார் ஸ்கூலு? பிரிச்சு எறிங்க சார். ஸ்கூல் எதுக்குன்னு ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் புரியாது. கக்கூஸ் போறதை தவிர வேற எதுக்குமே நீ அங்க போனது இல்லல்ல. For more updates, like, comment, subscribe to our channel.